related party அப்படின்னா என்னன்னா one party that has ability to control and exercise significant influence over the other party at any time during the period. ஸோ அதாவது ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி மேலே கண்ட்ரோல் இல்லைனா வந்து சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது ஆன் அதர் பார்ட்டி அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டட் பார்ட்டி. இப்போ we have to know the meaning of control and significant influence. ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா ஒன்று having voting power more than 50% plus power to compose board of directors இல்லைனா power to direct plus substantial interest. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சப்சிடரி வந்து என்னென்னா கண்ட்ரோல்னா 50% மேலே இருக்கணும் அண்ட் பவர் டு கம்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். இன்னொன்று என்ன அசோசியேட், இது வந்து என்னென்னா பவர் டு டைரக்ட்னா என்னென்னா டு டேக் ஃபினான்ஷியல் ஆர் ஆப்ரேட்டிங் டெசிஷன், அதுவும் மேஜரான டெசிஷன், ஓகேவா, ப்ளஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இவங்ககிட்ட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கம்பெனி வந்து சப்ஸ்டான்ஷியலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதர் கம்பெனி. பட் தென் இதுக்கு வந்து பவர் டு டைரக்ட் இல்லை அப்படின்னா இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது. ஸோ பவர் டு டைரக்டும் இருக்கணும் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். significant influence என்னன்னா power to participate in financial or operating policy decision. ஸோ நம்ம படித்த மாதிரி தான் power to direct தான். அதாவது significant influence participate in financial or operating decision. இப்போ significant influence வந்து எப்படி கெயின் ஆகும் அப்படின்னா it can be gained by statute or law agreement இல்லைனா voting power greater or equal to 20%. ஸோ இப்போ வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா த்ரூ லா இல்லைனா அக்ரிமெண்ட் வழியாக இல்லைனா வந்து நம்ம 20% இல்லைனா 20% மேலே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேட்டட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3A வந்து என்டர்பிரைசஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ சப்சிடரி கண்ட்ரோல் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர் அண்டர் காமன் கண்ட்ரோல் வித் என்டிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 3Aலேயே வந்து பார்த்தோன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் டைரக்ட்லி கண்ட்ரோல் அனதர் என்டர்பிரைஸ், அது ஒன்று. ஸோ டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது என்னது, ஒன்று அவங்க வந்து 50% வச்சிருக்கணும் ஓட்டிங் பவர், இல்லைனா வந்து அவங்க வந்து கம்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இல்லைனா வந்து பவர் டு டைரக்ட் ப்ளஸ் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது 20% மேலே ஓட்டிங் பவர். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலுக்கான டெஃபினேஷன் இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு என்டர்பிரைஸ் வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது இன்னொன்று அப்படின்னா அவங்க ரிலேட்டட் பார்ட்டி ஆகலாம் அக்கார்டிங் டு 3A. இன்னொன்று என்னென்னா கண்ட்ரோல்டு பை அப்படின்னா இப்போ அந்த என்டர்பிரைஸ் வந்து வேறு ஏதோ ஒரு என்டர்பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, ஓகேவா. அதே சேம் மீனிங் கண்ட்ரோல்னா இப்போ 50% மேலே இல்லைனா வந்து கம்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, 3Aல வந்து இப்போ யார் ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் வந்து இன்னொரு என்டர்பிரைஸை டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா அந்த என்டர்பிரைஸ் வந்து வேறு ஏதோ ஒரு என்டர்பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ஓகே. அதுதான் டைரக்ட்லி கண்ட்ரோல் ஆர் கண்ட்ரோல்டு பைனா அந்த என்டர்பிரைஸை வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆர் அண்டர் காமன் கண்ட்ரோல்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து A லிமிடெட் வந்து எக்ஸ் லிமிடெட்லேயும் 60% வச்சிருக்கு ஓட்டிங் பவர், Y லிமிடெட்லேயும் 60% ஓட்டிங் பவர் வச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா ஸோ இப்போ ஒரு காமனான ஒரு என்டிட்டி 2 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, 2 என்டிட்டியும் கண்ட்ரோல் பண்ணால் அந்த 2 என்டிட்டி இருக்குது தெரியுமா, கண்ட்ரோல் ஆகிற என்டிட்டி, அந்த என்டிட்டி வந்து தே வுட் பி ரிலேட்டட் பார்ட்டி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம 3 பார்த்துட்டோம். ஸோ ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் டைரக்ட்லி இல்லைனா கண்ட்ரோல்டு பை, இன்னொன்று வந்து காமன் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட்லி த்ரூ சப்சிடரி. ஸோ இப்போ ஒரு என்டிட்டி வந்து இன்னொரு என்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது, ஆனால் எப்படின்னா த்ரூ சப்சிடரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A லிமிடெட் வந்து B லிமிடெட் கிட்ட 70% ஷேர் வச்சிருக்கு ஓட்டிங் பவர், ஓகேவா, A லிமிடெட். ஸோ அப்போ என்ன ஆகும், B லிமிடெட் வந்து A லிமிடெடோட சப்சிடரி ஆகிடுமா. ஸோ இப்போ B லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்கனா C லிமிடெட்டில் ஒரு 25% ஷேர் வச்சிருக்கு. ஸோ B லிமிடெட் வந்து C லிமிடெட் மேலே சிக்னிஃபிகண்டான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஓகேவா, ஏன்னா அது வந்து 20% மேலே வச்சிருக்கு ஷேர். ஆஸ் பர் ரூல் 3A நம்ம என்ன சொல்லலாம்னா A லிமிடெட் வந்து சியுமே கண்ட்ரோல் பண்ணுது, ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் இன்டைரக்ட்லி த்ரூ சப்சிடரி. ஸோ இப்போ B லிமிடெட் வந்து A லிமிடெடோட சப்சிடரியா, ஸோ அதனால B லிமிடெட் கண்ட்ரோல் என்னென்ன என்டிட்டிலாம் கண்ட்ரோல் பண்ணுதோ அதெல்லாம் A லிமிடெட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபைனலாக நம்ம 3A முடிச்சாச்சு.